Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி. யூசுவலான வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இல்லாம இதுல ஸ்பெஷலா ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1.5 கப் பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி 3 பேருக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் பிரியாணி அரிசி ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இது வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நான் கழுவிட்டு வரேன். இப்போ கழுவியாச்சு. அடுத்து இதில் நம்ம சோக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும், கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நார்மல் ரைஸ் இல்லைனா பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நார்மல் குக்கிங் ஆயில் தான். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கம்ப்ளீட்டாக நெய்யில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மராட்டி மூக்கு, கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து தீஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 கப் இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக 3 to 4 minutes ஆகும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ்ட். அதை 4 வெட்டி போட்டுக்கிறேன். அடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். தக்காளி இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மசாலா ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக அப்படியே குக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் கேரட் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தான் நறுக்கிக்கோங்க. அடுத்து பீன்ஸ் 1 கப், டர்னிப் 1 கப், ஃப்ரெஷ் பட்டாணி அது வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நூல்கோசுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஸோ அதுக்காக நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உருளைக்கிழங்கு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணதுனால அதோட ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு அந்த கலர் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இது ஒரு டைம் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசால்ஸ் கூட. அடுத்து இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கூட சேர்ந்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. புதினா வந்து கன்ஃபார்ம் ஆட் பண்ணுங்க, அப்போதான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு, ஸோ அதை ஆட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிருக்கு. அது போக ரைஸ் போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ரைஸில் நல்ல ஃப்ளேவர் இறங்கும். அண்ட் வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து நான் சோக் பண்ணி வச்சிருந்தா தண்ணி ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் அண்ட் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அடியில் வந்து பிடிக்காத மாதிரி நல்லா ஸ்பீடாக கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட் கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு.
ஃபைனலாக ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா மட்டும் மேலே லைட்டாக தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். புதினாவோட ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்காது, ஸோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக குக் ஆகிருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட அந்த ரெட் கலர் அவ்வளோக்கா கிடைக்கல, நார்மலான வெஜிடபிள் பிரியாணி கலரில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் இப்படியே டைரெக்டாக சர்வ் பண்ணுறதுனா சர்வ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சர்வ் பண்ணுவேன். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு தவால கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக. அடுத்து இதில் ஒரு ஸ்லைஸ் பிரெட் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பட்டர் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. பிரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது டோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் மேலே பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. பிரெட்ல நிறைய பட்டர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட், ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலான வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பிரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் ஒரு 8 to 10 பிரெட் ஸ்லைசஸ் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சிசர் இல்லைனா ஒரு நைஃப் வச்சு இந்த பிரெட்டை வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா கையில் கூட நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். பட் இப்படி சிசர் இல்லை நைஃப்க்கு கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து ஈவன் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பட் நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸும் நான் கட் பண்ணிட்டேன். இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் ரெடியாக இருக்குது. அடுத்த ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பெரிய அகலமான பவுலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி பிரெட் ஸ்லைஸஸை ஒன்றுக்கு மேலே அடுக்கி வச்சுருங்க. அதுக்கு மேலே மறுபடியும் ரைஸ் வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் திக் லேயராக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரைஸ் பிரெட் அதே மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு வேணால் நீங்கள் வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes அந்த ஹீட்டில் இருக்கணும். அதே மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கிறப்பே இந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சிருங்க. இதே மாதிரி அடுக்கிக்கிற மறுபடியும் பிரெட்டை அதுக்கு மேலே மறுபடியும் ரைஸ் போட்டுறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா சூடான ரைஸில் நம்ம வந்து பிரெட்டை ஸ்டஃப் பண்ணி வைக்கிறப்போ இந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் போய் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அப்போ நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக குக்கரில் கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் பிரெட்டை. நீங்கள் இந்த ஸ்டெப்பை குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பிரியாணி வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரெட்டை வச்சுட்டு மறுபடியும் ரைஸ் இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவுலில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பவுலில் வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிரெட் வச்சு சாப்பிட்றப்போ வெஜிடபிள்ஸும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். பிரெட் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக ரைஸ் போட்டுட்டு இந்த லேயரை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கட் பண்ணிவிட்டு மேலே தூவிடுங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சூப்பர் யம்மி வெஜிடபிள் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பிரியாணியை நல்லா சுட சுட மேலே லைட்டாக நெய் ஊற்றி பரிமாறுங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிரெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஒரு வாயுமே நம்ம பட்டரில் டோஸ்ட் பண்ண பிரெட் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தலை தூவிடுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தாவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
சூப்பர் யம்மி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.